السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா விதமான புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதியான ஒரே ஒரு அல்லாஹ் அவன் மாத்திரம்தான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து நம்பிக்கைகளும் கொள்கைகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று உறுதியாக சான்று பகர்ந்தவனாக, கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, நபிகளார் மீது நேசம் கொள்ளுவதும் நமது வாழ்வில் அதன் மாற்றங்களும். அல்லாஹ்வுடைய தூதர்ல நாம எப்படி மஹப்பத் வைக்கிறது, அந்த மஹப்பத் நமது வாழ்வை எப்படி மாற்றும், இந்த முக்கியமான ஒரு தலைப்பு. சில போது அடிக்கடி நாம் இந்த தலைப்பை கேட்டிருந்தாலும் கூட அவ்வப்போது நாம் மீட்டிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நமது செயல்பாடுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நமது நம்பிக்கை ஈமானும் நமது நற்செயல்களும் அல்லாஹ்விடத்திலே வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. இந்த ரெண்டில் எதுவும் குறையக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாம் வைக்கிற அந்த அன்பு என்பது வாஜிப், கடமையானது. நாங்க விரும்புனா இறக்கம் வைக்கலாம், அன்பு வைக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லையா? கண்டிப்பாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை அஷத்து ஹுப்பன், மிக கடுமையாக நேசிக்கிறார்கள். அல்லாஹ்வை நேசிக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கணும். நான் கடந்த சில வகுப்புகளில் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி இருப்பேன். அதை மீண்டும் உங்களுக்கு இந்த தலைப்பில் அது வாரத்துக்காக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். சூரத்து தௌபாவினுடைய 24வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். என்ன சொல்லிவிடுங்கள்? இன்கான ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், வாப்பாமார், தந்தைமார்களும், வ அப்னாஉக்கும், உங்களது குழந்தைகள், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பம், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சம்பாதித்த உங்களது பொருளாதாரம், வத்திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா, நஷ்டத்தை பயந்து கொண்டு நீங்கள் செய்கிற
லாபத்தில் செல்கிற உங்கள் வியாபாரமும் வமசாகினு தர்தௌனஹா விருப்பத்தோடு நீங்கள் வாழுகிற உங்கள் வீடுகளும் அஹப்ப இலைக்கும் இவைகளெல்லாம் மிக விருப்பத்துக்குரியவைகளாக உங்களிடத்தில் அவைகள் இருந்தால் எதைவிட மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி அல்லாஹ்வை விட அவனுடைய தூதரை விட அவனுடைய பாதையில் நீங்கள் போராடுவதை விட இவைகளெல்லாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி அல்லாஹ் தன்னுடைய அழிவை கொண்டு வரும் வரையும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன் அல்லாஹ் தஆலா தீயவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். இந்த வசனத்துல என்ன செய்தி நமக்கு அல்லாஹ் சொல்றான்? இந்த உலகத்துல மனிதன் உச்சகட்டமாக எதையெல்லாம் விரும்புவானோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இங்க மென்ஷன் பண்றான், பட்டியல் போடுறான். நான் சொன்னேன் கடந்த வகுப்புல கூட சொல்லிக்கிறேன், தந்தையை ஒரு மனிதன் எவ்வளவு விரும்புவான். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட தந்தைக்கு ஒண்ணு நடந்தா அது நாங்க யாருமே தாங்கிக் கொள்ள மாட்டோம். தந்தை வயதான காலத்துல நம்மை விட்டு பிரிந்தால் கூட அந்த பிரிவையை கூட நம்மளால தாங்க முடியல ஒரு தந்தை என்ற வகையில. அப்ப அவ்வளவு இரக்கத்தை நாம் செலுத்துகிற நமது தந்தைமார்களை விட நம்முடைய குழந்தைகள் நமக்கு உயிருக்கு சமம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன சரின்னா உசுரை கொடுத்து காப்பாற்றுவோம், தாயும் தகப்பனும். அந்த குழந்தையை விட, சகோதரர்களை விட, வியாபாரத்தை விட உங்கள் பொருளாதாரம் அல்லாஹ் சொல்லாம நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரத்தை விட, லாபத்துல சென்று கொண்டிருக்கிற உங்கள் வியாபாரத்தை விட, பிசினஸ் செலவிக்கும் அது பேருக்கு தான் பிசினஸ், அது போனாலும் இருந்தாலும் அந்த பிசினஸ் அல்ல. தக்ஷவுன கசாதஹா நஷ்டம் வந்துவிடும் என்று பயந்து கொண்டு செய்கிற உங்கள் வியாபாரத்தை விட, எல்லாவற்றையும் விட உங்கள் உள்ளத்தில் எது விருப்பமாக்கணும்? அல்லாஹ் உங்கள் விருப்பமாக இருக்கணும். அல்லாஹ் வந்தா எதை வேண்டாம் நான் இழக்க தயார், அப்படி இருக்கணும். நீங்க உங்களோட வாப்பா வாய்ந்தாலும் தூக்கி போட்டுருவேன், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான்டா. அல்லது அல்லாஹ்வுக்கு முரணாக என் தந்தை வாராருண்டா, என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய தந்தை தடுப்பாராக இருந்தா நான் யாரை விடுவேன்? ரப்ப விட மாட்டேன், தந்தையை விடுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில நம்ம பார்த்தோமா இல்லையா? வியாபாரத்தை விடுவேன், அல்லாஹ்வோட மார்க்கத்தை விட மாட்டேன். இந்த மனைவியை விடுவேன், அல்லாஹ்வோட மார்க்கத்தை விட மாட்டேன். என் குழந்தைகளை வேணும்ல நான் தூக்கி போடுவேன், அல்லாஹ்வோட மார்க்கத்தை நான் விட மாட்டேன் என்று ஒருவர் இருந்தா அவர்தான் உண்மையான இறை நேசம் உள்ளவர். அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்வை நேசிக்கணும்ன்றத இந்த வசனத்திலே நமக்கு சொல்லலாம். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர்ல 8ஆம் பாகம் 95ஆம் பக்கத்துல சொல்றாங்க, வஃபில் ஆயத்தி தலீலுன் அலா உஜூபி ஹுப்பில்லாஹி வ ரசூலி. இந்த வசனத்துல ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்குது. என்னண்டா, நாம் அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த வசனம் இருக்கிறது. வலா ஹிலாஃப ذلك பைனல் உம்மா, இது வாஜிபா இல்லையான்றதுல உம்மத்துக்கு மத்தியில எந்த கருத்து முரண்பாடுகளும் இல்லை. وأن ذلك مقدم على كل محبوب, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நேசிக்கிற அனைத்தையும் விட அல்லாஹ்வும் தூதரும் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய தஃப்சீர்ல சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிப்பது, குறிப்பாக இந்த தலைப்புல நாம பேச போற இறை தூதர் மீதான அந்த நேசம் என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதையெல்லாம் நேசிக்கிறானோ அனைத்தையும் விட, ஏன் உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். இந்த நேசம் என்பது வெறும் உள்ளத்துக்குள்ள உருவாகிற எண்ணம் மட்டுமல்ல. சில பேரை நேசிப்போம், ஆனா அவங்களுக்காக நம்ம தியாகம் பண்ண மாட்டோம். இரக்கம் இருக்குதுதான், ஆனா இரக்கம்ன்றதுக்காக வேண்டி நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு மிஸ் பண்ண இயலாது, அந்த இரக்கம் அல்ல. உதாரணமாக அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாரா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அந்த அபூ தாலிப் நேசத்தை மட்டும்தான் வச்சாரே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேசம் ஏற்படுத்த வேண்டிய நல்ல விளைவு என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை அவனோட கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப நேசம் என்பது வெறும் உள்ளத்தோட மட்டும் சம்பந்தமான விஷயம் அல்ல. அந்த நேசம் மனிதனை செயல்பட வைக்கணும். இதுதான் தலைப்பு.
அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதல்ல தலைப்பு, அந்த நேசம் ஏற்படுத்த வேண்டிய வாழ்வியல் மாற்றம் என்ன, இதைத்தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். எனவே அல்லாஹ் தஆலா தூதரை நேசிக்கிறத சொல்லும் போது உலகத்தில் உள்ள அத்தனையும் விட அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்கணும்ன்றான். இந்த நேசம் எப்படி இருக்கும்டா, சூரா அல் முஜாதலால 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புகிற மக்களை நீங்கள் காண மாட்டீர்கள், அல்லாஹ்வையும் தூதரையும் விரோதித்துக் கொண்டவர்களே அவர்கள் நேசிப்பவர்களாக. எப்படி இந்த நேசம் எப்படி இருக்கிறது என்று சொன்னா, அல்லாஹ்வையும் தூதரையும் ஒரு மனிதர் நேசிக்கிறார் என்று சொன்னா அந்த நேசம் அதனுடைய விளைவு எப்படி இருக்கிறதா, யாராவது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக வந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு விரோதமாக வந்தால், அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக வந்தால் அவங்களை இவங்க நேசிக்க மாட்டாங்க. அப்ப ஒரு நேசம் என்பது இன்னும் ஒரு பகைமைக்கு காரணமாக இருக்கிறது. அது என்ன, அல்லாஹ்வும் தூதரும் ஒரு மனிதன் உள்ளத்துக்குள்ள நேசத்துக்குரியவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ்வுடைய விரோதிய ஒரு மூமின் நேசிக்கமா. லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புகிறவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்தவர்களை நேசிக்க மாட்டார்கள். அது அவர்களுடைய தந்தையாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்றான். அப்ப நேசம் ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான மாற்றம் என்னென்றால், அல்லாஹ்வையும் தூதரையும் விரோதிக்கிறவர்களை இவர்களும் விரோதியாக எடுக்கணும். எங்க வாப்பாவோட நான் இறக்கம்னு சொல்றேன். ஆனா வாப்பாவை அவமானப்படுத்துறவன, வாப்பாவை ரோட்ல போட்டு அடிச்சவன, தோளுக்கு மேல தோலை போட்டுக்கிட்டு நான் தெரியறேன்டா, நான் வாப்பாவை நேசிக்கிறது உண்மையா இல்ல. என் தந்தையோடு விரோதிக்கிற ஒருத்தனை, தந்தைக்கு அநியாயம் பண்ற ஒருத்தனை எப்படி நான் நண்பனா எடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுமா இல்லையா? எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாம் அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்கிறோம் என்பது அதற்கு எதிரானவர்களை நாம் புறக்கணிக்க அதை என்ன செய்ய வேண்டும், தூண்ட வேண்டும். இது முக்கியமான ஒரு அடிப்படையாக நாங்கள் இதை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க நேசிக்கிறது என்ன காரணம்? உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ள தன்னுடைய தாயை நேசிக்குது. அந்த நேசத்துக்கு பின்னால உலகத்தில் உள்ள ஏனைய பெண்களை தாய்க்கு ஈக்குவலா நேசிக்க மாட்டாங்க. குழந்தையை நேசிக்குது. அந்த குழந்தைக்கு ஈக்குவலாக வேற குழந்தைகள் வேற பிள்ளைகளை நேசிக்க மாட்டாங்க. அந்த தாயை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தாய் பிள்ளை மேல அவ்வளவு அக்கறை வச்சுக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன சரி நடந்தா தாங்கி கொள்ள மாட்டாங்க, இரக்கம் வச்சுக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஏதாவது தீங்கு வரும்டா அதை என்ன செய்ய மாட்டாங்க, தாங்கி கொள்ள மாட்டாங்க. தாயும் தகப்பனும் இதெல்லாம் புள்ள பார்க்கும்போது என் மீது இவ்வளவு இரக்கம் வச்சிக்கிற என்னுடைய தாயை நான் வெறுக்கலாமா, நான் ஒதுக்கலாமா, என்னுடைய தந்தையை நான் ஒதுக்கலாமா? நம்ம மேல யாராவது நேசம் வச்சால் நாங்க அதற்கு பகரமாக அதை விட சில நேரம் கூடுதலாகவும் நேசம் வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபால 128ல சொல்றான், அதாவது உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் உங்களிலிருந்தே வந்திருக்கிறார், உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்குமாக இருந்தால் அது அவருக்கு கவலை ஏற்படுத்துகிறது. உங்களோட விஷயத்தில் அவர் அந்த அளவுக்கு இரக்கத்தோடு அவர் நடந்து கொள்கிறார். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுன் ரஹீம், அவர் மூமின்கள் விஷயத்தில் மிக இரக்கத்தோடு அவர் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, எனக்கும் இன்னமா மஸலி வ மஸலுன் நாஸ், நான் அனுப்பப்பட்ட சமுதாய மக்களுக்குமான உதாரணம் என்னென்றால், ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகிறான். அந்த நெருப்பு மூட்டப்படுகிற போது அதை சூழ இந்த வெட்டில் பூச்சிகள் அந்த நெருப்புக்குள்ள போய் விழுகிறது. அந்த நேரத்தில் எப்படி அதை தடுப்பார்களோ, நான் இந்த மக்களை நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர்களது இடுப்போல பிடிச்சு நான் இழுக்கிறேன், அதுக்கு சமனானவன் என்று சொல்கிறார். இந்த மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, அவங்க ஈமான் கொள்ளாம இருக்கிறாங்கிறதுக்காக நீங்க ஏன் உங்களை அழிக்க பாக்குறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்காக கவலைப்பட்டார்கள், துஆ செய்தார்கள். என்னுடைய மக்களே என்று பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்களுக்காக கவலைப்பட்டார்கள். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை தடுப்பதிலே முதல் அணியிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். எந்த விதமான ஆபத்தான சந்தர்ப்பத்திலும் அந்த ஈமானிய உறவுகளோடு இருந்தார்கள். இந்த மக்கள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள்.
இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு துன்பமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். இப்படிப்பட்ட இரக்கமுள்ள ஒரு தூதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறார். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில 14வது இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, எவனுடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டார் எதுவரையும், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதி, அவருடைய தந்தையையும் அவருடைய பிள்ளையையும் விட நான் அவருக்கு விருப்பமானவனாக இருக்கும் வரைக்கும். அவர் தன்னுடைய தந்தையை விரும்புறதை விட தன்னுடைய பிள்ளைகளை விட யாரு விருப்பத்துக்குரிய வைக்கணும், நான் அவரிடத்தில் விருப்பத்துக்குரியவனாக ஆகாத வரையும் அவர் மூமினாக முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது என்பது ஒரு ஈமானிய அடையாளம். ஒரு மூமினாக இருக்கிறான்டா அவன் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்பணும். எப்படி விரும்பணும்? 3 நாள் அல்ல, இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக தன் குழந்தைகளை, பிள்ளைகளை, குடும்பத்தை, பொருளாதாரத்தை, பிசினஸ் அனைத்தையும் விட நான் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகிறேன் என்பதில் அவன் சாதிக்காக உண்மையாளனாக இருக்கணும். சில பேர் அன்பு உதட்டால சொல்லுவாங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள பார்த்தா அது இருக்காது. இப்ப நயமஞ்சர்கள் எல்லாம் சொல்லும்போது யகூலூன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவங்க உதடுகளால சொல்றாங்க ஆனா உள்ளத்துக்குள்ள இல்லைன்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் என்பது ஈமானியத் சம்பந்தப்படுகிறது. ஈமானிய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி 15வது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின், தன்னுடைய தந்தையை விட தன்னுடைய பிள்ளையை விட இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் விட நான் அவர்களுக்கு விருப்பத்துக்குரியவனாக ஆகவில்லை என்று சொன்னால் அவர் மூமினாக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஹப்பத் என்பது ஒரு ஈமானிய அடையாளம்ன்றதை விளங்கிக் கொள்ளும். முஹப்பத் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அல்லாஹ்வையும் தூதரையும் விரும்பணும்ன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி புகாரில 21வது இலக்கத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சலாசுன், 3 விஷயங்கள் இருக்கிறது. 3 விஷயங்கள் இருக்கிறது. மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், இந்த 3 விஷயங்களும் யாரிடம் இருக்கிறதோ அவர் ஈமானை சுவைத்து விட்டார். நம்ம சொல்லுவோமே, அவன் தான் அந்த ஈமான்ட டேஸ்ட் அவருக்கு தான் சரியா பட்டிக்குது அப்படி சொல்லுவோம். அவருக்கு தான் பிசினஸ்ல டேஸ்ட் பட்டிக்குதுன்னா பிசினஸ்ல அவர் ஃபுல் இன்வால்வ் ஆகிக்கிறார் அர்த்தம். அவருக்கு தான் இதை பத்தி அப்படி அந்த வார்த்தை என்பது ஈமானது, அந்த சுவையை அவர் அறிந்து விட்டார். 3 நபர்கள் சொன்னாங்க. யாரு? மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, எவரிடத்திலே அல்லாஹ்வும் தூதரும் மிக விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறார்களோ, இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் தூதரையும் ஏனைய அனைத்தையும் விட ஒரு மனிதர் மிக அதிகமாக விரும்புகிறாரோ அவர் ஈமானை சுவைத்து விட்டார் என்று சொன்னார்கள். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, ஒமன் அஹப்ப அபதன் லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், ஒரு அடியானை, ஒரு மூமினை ஒருத்தன் விரும்புறான். எதுக்காக விரும்புறான்? அந்த விருப்பம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இல்ல அவர்கிட்ட காசு இருக்குது, ஏதாவது ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுவார் தானே என்று உங்களோட முஹப்பத் இருந்தால் அதுக்கு பேர் முஹப்பத் அல்ல. இல்ல அவர் கொஞ்சம் செல்வாக்குள்ளால் ஒரு வாஸ்தா உள்ளவர் தானே, நம்ம என்ன செய்ய ஒரு பிரச்சனையில் மாட்டி போன் பண்ணா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் தானே, அது முஹப்பத் இஹ்லாஸ் அல்ல. அல்லது இவர் சொந்தக்காரர், இவரை முஹப்பத் வச்சுதான் ஆகணும், அதல்ல. எந்த முஹப்பத்? அல்லாஹ்வுக்காக முஹப்பத் வைக்கிறார், வேற எந்த நோக்கமும் இல்லைண்டா அவர் ஈமானை சுவைத்து விட்டார். மூன்றாவது சொன்னாங்க, வமன் யக்ரஹு அன் யஊத ஃபில் குஃப்ர் பஅத இஸ் அன்கதஹு அல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனிதரை குஃப்ரில் இருந்து பாதுகாத்து விட்டதற்கு பிறகு அந்த குஃப்ருக்கு மீளுவதை அவர் வெறுக்கிறார். எப்படி? கமா யக்ரஹு அன் யுல்கா ஃபின்னார், நெருப்புல தூக்கி போடப்படுறத ஒருத்தர் எப்படி வெறுப்பானோ அதே மாதிரி குஃப்ருக்கு போறத நெருப்புக்குள்ள போற மாதிரி வெறுக்கிறார் என்றால் அவரும் ஈமானை சுவைத்து விட்டார். இதுல முதலாவது பகுதி என்ன? அல்லாஹ்வும் தூதரும் அவருக்கு மிக விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கணும் என்பதை சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ற விஷயம் என்னன்னா, சுருக்கமாக நாம் அல்லாஹ்வையும் தூதரையும் விரும்பும். அந்த விருப்பம் வெறுமனே நமது விருப்பத்தோடு மட்டுமல்ல, அந்த விருப்பம் செயல்களில் அது பிரதிபலிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும்
உங்களுக்கு முன்னுள்ளவர்களை நீங்க முளத்துக்கு முளம் சாணுக்கு சான் பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹத்தாலவ் தஹலு ஃபீ ஜுஹுரி தப்பின், ஒரு உடும்பு பொந்துக்குள்ள அவங்க போய் நுழைஞ்சாலும் லதஹல்துமூஹு, நீங்களும் அதுக்குள்ள போய் நுழைவீங்கன்னாங்க. யாரு? முன் சென்றவர்களை அல்லது மாற்று மதத்தவர்களை, வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களை நீங்க பின்பற்றுவீங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்னண்டா, ஒரு சமுதாயம் யாரை நேசிக்கிறாங்களோ அந்த நேசம் சில போது அவன் தகுதியே இல்லாதவன் என்றால் கூட அவனை கொண்டு ஆட்சியில வைக்கிற அளவுக்கு அந்த நேசம் ஆகும். இவனுக்கு ஆட்சிக்கு என்ன சம்பந்தம், இவனை கொண்டு போய் அந்த அளவுக்கு மனிதன் அப்படித்தான் யோசிக்கிறான். அப்ப இந்த நேசம் சில போது குருட்டுத்தனமான சில விஷயங்களை கூட செய்கிறது. இதுல ஒண்ணுதான் என்னது, நம்முடைய ரோல் மாடல் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க தான் உண்மையான ஹகீகத், உண்மை சொன்னவர். அவர் இந்த சமுதாயத்துக்கான உயிர் அதாவது ஒரு நூறை, ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை, வழிகாட்டிய குர்ஆனை கொண்டு வந்தவர். அவர்தான் நமக்கு ரோல் மாடல். அவர்தான் உண்மையானவர். யதார்த்தமாக வாழ்ந்தார், மக்களோடு மக்களாக இருந்தார், ஒரு தலைமைக்கான முழுமையான தகுதியை பெற்றார், ஒரு சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நேசிக்கிற போது நமது வாழ்க்கையில் அதன் பிரதிபலிப்பு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அவருடைய பணிவு நமது வாழ்க்கையில் வெளிப்படும். அவருடைய உயர்ந்த குணங்கள் நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்றானது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ தூதரிட்ட உங்கள்கிட்ட ஒரு அழகான ரோல் மாடல். இன்னைக்கு மக்கள் அந்நிய கலாச்சாரங்களை விட்டும் செல்க நோக்கி போறாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை சில போது அது பிற்போக்குவாதம் என்கிற அளவுக்கு போறாங்கண்டா அவங்க அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்கலன்னு அர்த்தம். எனவே இறை நேசம் என்பது மனித சீர்திருத்தத்துக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கும்ன்றதை நாங்க மறந்துடக்கூடாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை குன்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்க இருந்தோம். புகாரில் 6632 இலக்கத்தின் செய்தியை பார்க்கலாம். சொல்றாங்க என்னன்னா, உமர் இப்னு கத்தாப் ஆஹிதுன் பியதி உமர், ரசூலுல்லாஹ் உமருடைய கையை பிடிச்சிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபகால லஹு உமர், உமர் இப்னு கத்தாப் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ல அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷை இல்லா மின் நஃப்ஸினா, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட நீங்க எனக்கு விருப்பத்துக்குரியவர், ஆனால் என் உயிரை தவிர. உயிருக்கு ஈக்குவலாக நான் உங்களை விரும்ப மாட்டேன், அப்படிதான் அர்த்தம். உயிரை கொடுத்து உங்களை நேசிக்கிற அளவுக்கும் இல்லை, ஆனா அந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நான் உங்களை விரும்புறேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, லா வல்லதி நஃப்ஸி பியதி, எவனுடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக, உங்களோட நஃப்ஸை விட நீங்க என்ன செய்யணும், என்ன நீங்க விரும்பணும், அப்பதான் நீங்க உண்மையான மூமினாக முடியும். உடனே இல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், வாரக்கிழமை சொல்றேன், அடுத்த நாள் சொல்றேன், என்ன சொன்னாங்க, அந்த செகண்டே சொல்றாங்க, ஃபஇன்னஹுல் ஆன் வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி. யோசனைக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னா அதான் நேசம்ன்றது. ஒரு விஷயத்தை, அதாவது அல்லாஹ்வும் தூதரும் ஒரு விஷயத்துல ஒரு முடிவெடுத்து அதை அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா, ஒரு மூமினை பொறுத்தவரையும் அதிலே சொந்த அபிப்பிராயம் கொள்ள சமயனா வாத்தானா சொன்னா அதுக்கு அங்கிட்டு ஒன்று இல்லை. நீங்க என்ன உங்களோட உயிரை விட விரும்பலண்டா, மூமின் இல்லைண்டா, ஈமான இழந்துட்டு எனக்கு என்னத்துக்கு உயிர். உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, என் உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஆன யா உமர், இப்ப நீங்க சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று சஹீஹ் புகாரில் 6632 இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். அலி பின் அபி தாலிப் இடத்தில் கேட்கப்பட்டது, சுஇல அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கைஃப கான ஹுப்புக்கும் லிரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எப்படி நேசிப்பீர்கள் என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், கால் கத் கான வல்லாஹி அஹப்ப இலைனா மின் அம்வாலினா, எங்களுடைய பொருளாதாரத்தை விட, அவுலாதினா எங்களுடைய குழந்தைகளை விட, எங்களுடைய பெற்றோர்களை விட, எங்களுடைய தாயை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நாங்கள் அல்லாஹ்வையும் தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு இந்த நேசத்தை விளங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கும் நினைக்கிறேன். இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை.
ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு, நபித்துவத்துல 6ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் வாராங்க ஹுதைபியான்ற இடத்துக்கு. ஹுதைபியாவுக்கு வார நேரத்தில் அதுல நீண்ட சம்பவம். நீங்க இந்த ஃபுல்லா அந்த சம்பவத்தை பார்க்கறோம்னா புகாரில 2731 இலக்கத்தில் இந்த செய்தியை பாருங்க. அதுல முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, பேச்சுவார்த்தைக்காக வாராங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சொல்றாங்க, நீங்க இந்த முறை உம்ரா செய்யக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் அதுல நடக்குது. ஆனா நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் வந்து போராடுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பல போர்கள் நடந்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க போர் செய்யலாம் வரல, ஏன்னா யுத்தம் பண்ணி அரபிகள் கலைச்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கெப்போன் ஒரு இடைவெளி ஒன்று கிடைக்கட்டும், நாங்க போர் செய்யறதுக்கெல்லாம் வரல, ஆனாங்க போருக்கு பயந்தும் இல்ல, நாங்க வந்திக்கிற உம்ராக்குத்தான் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க. இப்ப அரபிகளுக்கு மத்தியில் பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அந்த நேரத்தில் பலர் வந்தாங்க. அதுல உர்வத் இப்னு மஸ்ஊத், அவர் அந்த நேரத்தில் முஸ்லிமா இருக்கல, அவர் புற இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் வாரார், வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அந்த நேரத்தில் உர்வத் இப்னு மஸ்ஊத் அந்த வந்திக்கிற தோழர்களை எல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, இவங்களெல்லாம் பார்த்தா பலதரப்பட்ட மக்கள் உங்களோட இருக்கிறாங்க, ஆனா போரண்டு வந்தா இவங்க உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க போலன்ற. எப்படி போரண்டு வந்தா இவங்க உங்களோட நின்று போர் செய்யற ஆட்கள் இல்லைன்னு சொல்றார். உர்வத் இப்னு மஸ்ஊத் சொல்றார். அபூபக்கர் சித்திக் எல்லாம் அவங்களுக்கு வந்தது கோவம். அபூபக்கர் சித்திக் சில நேரங்களில் கடுமையா பேசுவாங்க. ஒரு மிக கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு சொல்றாங்க, நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு ஓடுவோமா அப்படின்னு மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி போட்டு பேசுறாங்க. ஃபகால லஹு அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, அனஹ்னு நஃபிரு அன்ஹு வ நதஉ, நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு போறதுக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை கண்டிக்கிறாங்க. அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உர்வத் இப்னு மஸ்ஊத் வந்து அவங்களோட குறைஷிகளுக்கு போய் சொல்றாங்க. பார்க்கறாங்க, உர்வத் இப்னு மஸ்ஊத் பார்க்கறாங்க, இவர் வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு தாடியில கை வைக்க பார்க்கறாரு. அதாவது தாடியில கை வச்சு சும்மா அந்த பேசும்போது அப்படி தாடியில கை வச்சு அந்த இடத்துல முகீரத் இப்னு ஷுஅபா அவங்க நிக்கிறாங்க. அவர் என்ன செய்றாருன்னா, ஒரு இரும்பு தொப்பி போட்டு இருந்தாரு, கையில வாள் வச்சிருந்தாரு. உர்வத் இப்னு மஸ்ஊத் தாடியை தொட போகும்போது கையை அடிச்சு விடுறாரு. தொடாத, பேசுறது மட்டும்தான். அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ல வச்ச அந்த நேசத்தை அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். அப்படியே பார்த்து கேட்டார், இது யாருன்னு கேட்டார். வெறும் உர்வத் இப்னு மஸ்ஊத். அவர் ஏற்கனவே ஜாஹிலியத்தில் ஒரு புலவு ஒன்று செஞ்சிருந்தார். அதாவது ஒரு பயண கூட்டத்தில் போகும்போது அவங்களோட பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். உன்னை நான் காப்பாற்றி விடலையான்னு கேட்டார். உன்னை நான் காப்பாற்றி விட்டனா இல்லையா, நீ நன்றி வைக்கிறியான்னு மாதிரி சொல்றார். அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, பார்க்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த தோழர்கள் எப்படி அவங்க கண்ணியப்படுத்தினாங்க, எப்படி அவங்களோட சொல்லுகளுக்கு கட்டுப்படுறாங்க, எப்படி உறுதியாக இருந்தார்கள். ஃபவல்லாஹி சொல்றாங்க, மா தனஹம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எச்சி துப்பினா சஹாபாக்கள் அந்த எச்சை எடுத்து முகத்துல பூசிக்கிறாங்க. சொல்றாரு அவர், எச்சை எடுத்து முகத்துல பூசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பிச்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிச்சா சைலண்டாவே ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை நேருக்கு நேராக கூட பார்க்கறாங்க இல்ல, அவ்வளவு கண்ணியம் வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இதெல்லாம் கவனிச்சு போட்டு தன்னுடைய மக்கள்கிட்ட குறைஷிகள்கிட்ட போய் சொல்றாரு, நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ தூது குழுக்களை பார்த்திருக்கிறேன். அதாவது வந்து அன்று இருந்த ரோம பாரசீக அரசர்கள்ட அந்த சபை அந்த இடங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஆனால் முஹம்மதுடைய தோழர்கள் முஹம்மதுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை மாதிரி நான் லைஃப்ல பார்த்தில்ல. அவங்க அப்படி இருக்கிறாங்க, நீங்க போய் அவங்களோட சண்டை பிடிக்கிறது உசிதம் அல்லன்றாங்க. அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்ட மேல் அவங்க வச்ச அந்த அன்பு, அந்த மரியாதை என்னத்த ரசூலுல்லாஹ் ஒரு உத்தரவிட்டா போதும், அவ்வளவுதான், வேற கதை இல்லை. உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு செய்தி வருது. பேச்சுவார்த்தைக்கு மக்காவுக்குள்ள அனுப்பினார், வர லேட்டு. என்ன சொன்னாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்டால் அந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்கு எங்களை ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து போராடுவோம் என்று ரசூலுல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் வாங்கினாங்க. அந்த ஒப்பந்தத்தை பைஅத் ரிதுவான் சொல்லப்படும். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, மரத்தடிக்கு கீழே வச்சு பையத்து வாங்கியவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். என்ன பையத்து? அலல் மௌத், மௌத் வந்தாலும்
அவர் வராட்டி நாங்க போராடுவோம் என்று சொன்னாங்க. அப்படி உறுதி. இந்த உறுதியை கொடுத்தது வெறும் அன்பா? அன்பு வேலை இல்லை சகோதரர்களே. அந்த அன்பு செயலாக மாறணும். இந்த மார்க்கத்துக்கு என்ன சரி வந்தா இந்த மார்க்கத்தை நான் பாதுகாப்பேன். என்னுடைய பொருளாதாரத்துக்காக இந்த மார்க்கத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய பொருளாதாரம் அழிஞ்சு போவதற்காக சுன்னாலிருந்து நான் விடுபட மாட்டேன். என்னுடைய தந்தை என்னோட கோவிக்கிறான்றதுக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை விட மாட்டேன். என்னுடைய ஊர் மக்கள் என்னோட பகைச்சு கொள்வாங்கிறதுக்காக வேண்டி தூதருடைய சுன்னாவை விட மாட்டேன். இதுதான் பாசம். இந்த மாற்றம், இந்த இஸ்திகாமத் உண்டாகினால் இதுதான் அன்பு. வெறுமனே நான் அன்பு வைக்கிறேன் சில பேர் அன்புல அளவு கடந்து போறாங்க. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய புள்ள என்று சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு என்ன செய்றாங்க? அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்க தான் பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவரே, யா நபியர் யா ரசூலுல்லாஹ் என்று மௌது படிக்கிறாங்க. இதெல்லாம் அன்பு. இதெல்லாம் வரம்பு மீறுதல்கள். ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் சொன்னாங்க, ஈசாவுடைய விஷயத்துல எப்படி அவங்க வரம்பு மீறினாங்களோ அவங்களுடைய விஷயம் அதே மாதிரி என்னுடைய விஷயத்துல வரம்பு மீறாதீங்க. நாங்க அன்புன்றது அல்லாஹ்வுடைய தூதர்ன்ற பேரால இல்லாத பொல்லாத செய்யறதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சா தான் நாங்க செய்வோம். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்களாக முடியாது. ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில் அந்த பிரச்சனையில் உங்களை அவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவராக எடுத்து சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கதைத், நீங்க வழங்கின தீர்ப்புல எந்த சஞ்சலமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் மூமின் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்தா நீங்க சொல்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வாங்க, ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்களோட தூதர் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனா இல்லாத பொல்லாத்தை எல்லாம் நபி வழின்னு செய்றாங்க. இது அன்பல்ல. அன்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். சஹாபாக்கள், புகாரில் வரக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க, 3688 இலக்கத்துல வருது. ஒரு நபித்தோழன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்ன ரஜுலன் ஸஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிஸ் ஸஆ, எப்ப மறுமை நாள் வரும்னு கேக்குறாங்க. ஃபகால சொன்னார்கள், மத்த ஸஆ, எப்போ வரும்னு கேக்குறாங்க. வமா கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, வமா அஅதத்த லஹான், ஓகே நீ மறுமை நாளை பத்தி விசாரிக்கிறா, சரி அதுக்காக நீ என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறா, அதுக்காக நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறா என்று கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? லா ஷை, நான் பெருசா எதுவுமே ஏற்பாடு செய்யல, இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்த மஅமன் அஹ்பப்தன, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு தான் மறுமை நாள்ல இருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த செய்தியை சொல்லி போட அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபஅன உஹிப்புன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்பினேன், வ அபூ பக்கர், அபூபக்கரை, உமரை, வ அர்ஜு அன் அகூன மஅஹும், நான் இவங்களை எல்லாம் விரும்பினது இவர்களோடு நான் மறுமையில ஒன்னா இருக்க ஆசைப்பட்டேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தையாகி விட்டது என்றும் சொல்கிறார்கள். எனவே நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற அந்த விளைவு அவங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும். அது ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் 31 வசனத்துல, குல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், என்ன சொல்லுங்கள்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊன், என்னை பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றுங்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினா அப்பதான் நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க. இல்ல நானும் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நானும் அவுலியா தான், நானும் தூதரை பின்பற்றலையே, முரண்பாடு வார நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில் என்ன தீர்வுன்னு தேடுறீங்க இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை முன்வைக்கிற நேரத்தில் அதை விட்டு ஓடுறீங்களே, எப்படி நீங்க நேசிப்பவர்களாக முடியும்? எனவே அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கணும் என்றா அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். பின் இத்திபா என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் சொல்றார், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரிண்டா அந்த தூதரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ஏராளமான இடங்கள்ல சொல்றான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது, தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டும் அவர் தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.
இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அல்லாஹ்வின் தூதர் மீதான அன்பு, அந்த தூதரை நீங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க வாழ்க்கையில எல்லா தொழுகையில ஃபாலோ பண்ணணும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும், உம்ரால ஹஜ்ஜில வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும், திருமணத்துல எல்லாத்திலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. கல்யாணத்துல மட்டும் குர்ஆன் சுன்னா பக்கம் பேரப்படாது. பிரச்சனை வீட்டுல இருக்கிறாங்க, இது கைக்கூலி வாங்கணும், என்னது அதெல்லாம் இயலாது. என்னது அல்லாஹ் கேட்கிறா, துமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத். இவர்களை பார்த்து கேட்கிறா, என்ன வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுக்கிறீங்களா? இல்ல, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழுமையாக நீங்கள் மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் முழுசாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். சூரத்து நிசா 59 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவருடைய தூதருக்கு வழிபடுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். அதிகாரம் உள்ளவர்களுக்கு வழிபடுங்கள் என்று மூணாவது ஒரு விஷயத்தை சொன்னா, அவன் என்னத்தை சொன்னாலும் கண்ணை மூடி கேட்டுக்கிட்டு போகணுமான்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? நமக்கு அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுறது ஓகே, அதிகாரம் உள்ளவன் நமக்கு பிழையாதா சொல்ல மாட்டானா? அப்படி வந்தால் ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷை, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தனாஜு முரண்பட்டு கொண்டீர்கள் என்று சொன்னால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வின் பாலும் தூதரின் பாலும் சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன் குன்தும் துமினூன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ذلك خير واحسن تأويلا, இதுதான் உங்களுக்கு சிறந்த முடிவாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் 59 வசனத்தில் சொல்லி காட்டுறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது என்பதுதான் இந்த மஹப்பத் ஏற்படுத்த வேண்டிய நல்ல மாற்றம். எல்லா விஷயத்திலையும் பின்பற்றும். வணக்க வழிபாடுகள், நம்முடைய அஹ்லாக்குகள், நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள், முஆமலாத்துகள், கொடுக்கல் வாங்கல்கள், நிறைய பேர் மாறு செஞ்சிடறாங்க. பெரிய அமௌண்ட் காசை தூக்கி எனக்கு நல்ல நம்பிக்கையினால் கொடுத்து போட்டு 2 வருஷத்துக்கு போறோம்னா, எவ்வளவு நல்ல மனுஷன் நான் நினைச்சு கொடுத்தேன், நல்லா பயான் எல்லாம் பண்ணி நான் கொடுத்தேன், இது செஞ்சார் அது செஞ்சார்னு கொடுத்தேன். பாருங்களேன், மார்க்கத்தை ஃபாலோ பண்ணினீங்களா? குர்ஆன்ல ஆகப்பெரிய வசனம் கடனை பத்தி வாரது எழுதலையா? என்ன நம்பிக்கையா? நம்பிக்கை என்பது அல்லாஹ் வார்த்தையை விட உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாமளும் பிழை செய்யறோம், பிழை செஞ்சு போட்டு அடுத்தாக்களை குத்தம் சொல்றோம். பாத்தீங்களா, நாங்கள் அப்படி நம்பினோம். ஏன் உங்களை யார் நம்ப சொன்னது? அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாம, நீங்க உலகத்துல மரியாதை சடங்கு என்ற அளவுக்கு அதிகமா தேவையில்லாம நம்பிக்கை வச்சுட்டு நாங்க ஏமாந்துட்டோம். ஏன் ஏமாந்தீங்க? ஏமாந்ததா அவங்க இல்ல, நீங்க தான். வமா வலமுனா வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون. எனவே யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், யாரா இருந்தாலும் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. அங்கதான் நமது வாழ்க்கையில வெற்றி இருக்கிறது, மறந்து விடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க பாருங்க. முக்கியமா இன்னொரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். சுமாமா பின் உசால் என்ற ஒருவரை மதீனால பிடிச்சி பள்ளியில கட்டி போட்டிதான். ஒரு நல்ல ஒரு சம்பவம் இது. இதுல நீங்க பார்க்கலாம், புகாரில 4372வது இலக்கத்திலையும், சஹீஹ் முஸ்லிம்ல 1764வது இலக்கத்திலையும் பதிவாயிருக்கு. இந்த ஹதீஸ் முக்கியமான ஒரு ஹதீஸ். யமாமா பிரதேசத்துக்கு போனாங்க. இது எப்ப நடக்குதுன்னு சொன்னா, அஹ்ஸாப் போர் நடந்தது. அதாவது அஹ்ஸாப் யுத்தம், பனு குறைலா எல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ், அதாவது முஹம்மது பின் மஸ்லமாவுடைய தலைமையில சுமார் 30 பேர் கொண்ட குழுவை நஜித் பிரதேசத்துக்கு அனுப்புறாங்க. நஜிதுல ஒரு இடத்துல போராடுறதுக்கு ஒரு படை பிரிவு அனுப்புறாங்க. இவங்க போனப்ப அவங்க ஓடிட்டாங்க. அங்கிருந்து கனிமத்தெல்லாம் எடுத்துட்டு வார வழியில இந்த சுமாமா பின் உசால் ஒரு ஆளை காண்றான். இவர் இஸ்லாத்துக்கு வாரார். இவர் யாருன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், நஜிது பகுதியில முசைலமா என்ற ஒரு பொய் நபி ஒருத்தன் வந்தான். நானும் ஒரு நபி தான் சொன்னான். அவனால நியமிக்கப்பட்டவர் ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கு மாறு இடத்துல வந்தவர். இந்த முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு படை என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, இந்த ஆளை கைப்பற்றிட்டு வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது யார் ஆண்டு. கொண்டு பள்ளிவாசல் செவர்ல தூண்ல கட்டி போட்டாச்சு. புகாரில் செய்தி பதிவாயிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கட்டி போட்ட உடனே, அதாவது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாரை கொண்டுகிறீங்கன்னு தெரியுமா? முக்கியமான ஒரு ஆளை தான் நீங்க கொண்டுகிறீங்க. சஹாபாக்களுக்கு தெரியாது, கொண்டுட்டாங்க. அப்ப போய் கேட்கிறாங்க, யா சுமாமா, சுமாமாவே மா இந்த கே சுமாமா, என்ன மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்ன செய்யலாம் மாதிரி அவரை கேட்கிறாங்க. சுமாமாக்கு தெரியும் தானே நான் ரசூலுல்லாஹ் கொல்ல வந்தால், அவருக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அப்ப சொல்றாங்க, மா இந்தி ஹைருன் யா முஹம்மத், சொல்றாங்க, முஹம்மதே என்னிடத்தில் நிறைய ஹைர்கள் எல்லாம் இருக்குது. இன் தக்துலுனி தக்துலு தாதம்,
நீங்க என்ன கொலை செஞ்சீங்கன்னா உண்மையிலே கொலை செய்யறதுக்குரிய ஆள் தானா? ஏன்னா உங்களை கொல்ல வந்த ஆள் தானே. நீங்க கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவரை தான் நீங்க கொலை செய்றீங்க. நீங்க எனக்கு நியாமத்து எனக்கு மன்னிச்சு நீங்க விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நன்றி உள்ளவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க மன்னிக்கிறீங்க, அப்படின்னா ஒரு நன்றியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். வைன் குந்த துரீதுல் மால், இல்ல என்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்குது, அதுல எதையாவது தந்தா விட்டுவே என்று நீங்கள் கேட்டால் ஃபஸல் மின்ஹு, நான் உங்களுக்கு நான் தந்துருவேன் அப்படின்றார். அப்ப உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே செய்யல, விட்டுட்டான். அப்படியே விசாரிச்சு போட்டு திருப்பி அடுத்த நாள் அதே கேள்வி கேட்கிறான். சும்மாமா என்ன செய்தி அப்படின்னு இதே தான் திருப்பியும் சொல்றார். மூன்றாவது நாள் கேட்கிறாங்க, இதே கேள்வி கேட்கிறாங்க, அதே பதில சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சும்மா ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய சமயோசித அறிவுள்ளவர். நம்மெல்லாம் நினைப்போம் என்ன இவர் விட்டு கொடுத்தாரு. ஹுதைபியால என்ன நடந்தது? ஹுதைபியா உடன்படிக்கையில ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை விட்டுட்டாங்க. அவங்கள விஷயங்களை கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா சாதாரணமான உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் பார்த்தா என்ன ரசூலுல்லாஹ் இப்படி கோலத்தனமா விட்டு கொடுக்குறாங்க மாதிரி இருக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த எண்ணம் வந்துட்டு, யா ரசூலல்லாஹ் நாங்க சத்தியத்தில் இல்லையான்றார். சத்தியத்துல இருக்கிறோம், அவங்கள பாத்தில் இல்லையான்றாங்க. பாத்தில்லா இருக்கிறாங்க. எங்கள்ல நாங்க கொலை செய்யப்பட்ட நாங்க ஷஹீதுகள் இல்லையா? நாங்க ஷஹீதுகள் தான். எதுக்கு நாங்க விட்டு கொடுக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும். அபூபக்கர் சித்திக் போய் கேட்கிறாங்க, ஏன்னா அவர் ஆத்திரம் தாங்க முடியல. அப்படி கேட்கிறாங்க, நாங்க இருக்கிற சத்தியம் தானே, அப்படின்னு ஏன் விட்டு கொடுத்தீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும் இந்த விட்டு கொடுப்புக்கு பின்னால உள்ள ஹைர் என்னன்னு. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குனா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனான். உமர் இப்னு கத்தாப் அந்த வார்த்தையை நினைச்சு கவலைப்பட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஏதோ ரசூலுல்லாஹ் தெரியாம விட்டு கொடுத்த மாதிரி தான் அவர் நினைச்சார். ஆனா இந்த இடத்துல சுமாமாவை அவுத்துடுங்கன்னு சொல்றாங்களே, இப்ப நம்ம பார்வையில் என்ன இது ஒன்றுமே இல்லாம சும்மா விடுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இவர் அவுத்துட்டா இவர மனநிலைமையை கவனிச்சுட்டாங்க, இவர் ஒரு நல்ல முடிவில் இருக்கிறார் என்பதை அவங்க அவதானிச்சுட்டாங்க. சொன்னாங்க அத்துலே சுமாமாண்டாங்க, சுமாமா விட்டுறாங்க. இவர் அவுத்துட்டோட என்ன செஞ்சாருண்டா, போய் ஈச்சன் தோட்டத்தில் ஒரு தடவை குளிச்சுட்டு வாரார். யா முஹம்மத் சொல்றாரு சும்ம தஹலல் மஸ்ஜித், பள்ளிக்குள்ள நுழைஞ்சு ஃபகால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்றார். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். எப்படி சொன்னார் அவர்? அவருக்கு ஏற்பட்ட அந்த அன்பு, அந்த மார்க்கத்தை அவரை ஃபாலோ பண்ண வச்சதா இல்லையா? அப்ப உடனே என்ன சொல்றாரு? யா முஹம்மத் வல்லாஹி மா கான அலல் அர்தி வஜ்ஹுன், இந்த உலகத்திலே ஒரு முகம் இருக்குமாக இருந்தால் அப்கத இலைய மின் வஜ்ஹிக், உங்களோட முகத்தை விட எனக்கு வெறுப்பான ஒரு முகம் இருக்கல, அப்படி நான் உங்களை வெறுத்தேன். ஃபகத் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்பல் உஜூஹி இலைய, ஆனா இன்னைக்கு இந்த உலகத்திலேயே மிக விருப்பத்துக்குரிய முகமாக உங்களுடைய முகம்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் உயர்ந்த பண்பை பார்த்தாங்க, சஹாபாக்களோட பண்பை பார்த்தாங்க, எல்லாத்தையும் அந்த பள்ளியிலிருந்து பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் மேல வச்ச அந்த அன்பு அவுத்துட்டா தப்பினம் பொழைச்சேன்னு போய்க்க வேண்டியதானே, திரும்பி வந்து இல்ல இஸ்லாத்துக்கு வாராருண்டா, அந்த இஸ்லாத்தை அவருடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது. இதுதான் ரசூலுல்லாஹ் மேல உள்ள அன்பினுடைய வெளிப்பாடு. கண்ணியமான சகோதரர், மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அவர் சொல்றார், ஒமா கான மின் தீனின், இந்த உலகத்திலே எனக்கு வெறுப்பான ஒரு மார்க்கம் எது என்று சொன்னால் இந்த இஸ்லாம் மார்க்கமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் எனக்கு மிக விருப்பமான மார்க்கமாக இஸ்லாம் மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊர் எனக்கு வெறுப்பான ஊராக இருந்தது, என்னுடைய உள்ளத்துக்குள்ள மிக விருப்பத்துக்குரிய ஊராக மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர் உம்ராக்கு போறார். அவர் தான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல்ல இஸ்லாத்தில் இருந்து உம்ரா செஞ்சவர் என்று சொல்லப்படுறார். அது கருத்து முரண்பாடுகளா இருக்கு. அவர் யமாமா பகுதி, நஜ்துடைய யமாமா பகுதியிலே சேர்ந்தவர். அப்ப இவரை கண்ட உடனே கேட்கிறாங்க, அதாவது சுமாமா சபௌத்த, என்ன மதம் மாறிட்டீங்க போல அப்படின்றார். நீங்க மதம் மாறி விட்டீர்களா அப்படின்றாங்க. கால சொன்னாங்க, வலாக்கின் லா வல் வலாக்கின் அஸ்லம்து மஅ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவருடைய அந்த உறுதியை பாருங்க, செவர்ல அந்த தூண்ல கட்டி போட்டு இருந்தவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்ற உடனே அந்த ரசூலுல்லாஹ் மேல அந்த வச்ச அன்பு, அந்த வெளிப்பாட்டை பாருங்க. அவர் சொல்றாரு,
இதுக்கு பிறகு என்னுடைய யமாமா பகுதியிலிருந்து நான் கோதுமைகளை உங்களுக்கு அனுப்ப மாட்டேன், ரசூலுல்லாஹ் எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னா தான் அனுப்புனார். எப்படி சுப்ஹானல்லாஹ். இதுதான் சகோதரர்களே ரசூலுல்லாஹ் மேல அன்பு. அன்புன்னு சும்மா சொல்றதல்ல. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு நபித்தோழர், முக்கியமான ஒரு நபித்தோழர். இவர் கிட்டத்தட்ட மக்கா வெற்றிக்கு ஃபத்ஹ் மக்காவுக்கு முதல்ல ஆரம்ப ஹிஜ்ரி 8 இஸ்லாத்துக்கு வரார். அதுக்கு முதல்ல பத்ர்ல எதிராக இருந்தார், உஹதுல இருந்தார். எல்லா யுத்தங்களையும் முஸ்லிம்களுக்கு எதிராக மிக பயங்கரமான ஒரு எதிரியா இருந்தவர். ஹபஷாவுக்கு முஸ்லிம்கள் போன நேரத்தில் இவர தலைமையில போய்தான் முஸ்லிம்களை திருப்பி அனுப்ப சொல்லி இவர் தான் போய் போராடினார். அப்படிப்பட்ட மகா எதிரியாக இருந்தவர். ஒரு முறை அவர் அந்த கடைசி காலத்தில் மரண தருவாயில் இருக்கிறாங்க. சில தோழர்கள் போறாங்க போய் பார்த்து விசாரிப்பதற்காக. அவங்கள கூட பார்க்காம செவர் பக்கம், இது கடைசி அவருடைய காலத்துல, அவருடைய செவர் பக்கம் திரும்பி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே மகன் கேட்கிறாரு, அம்மா பஷரக்க ரசூலுல்லாஹ் யா அபதா, என்னுடைய அருமை தந்தையே, அம்மா பஷரக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா வ கதா, உங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய நற்செய்தி சொன்னாங்களே, நீங்க உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சொர்க்கம் போவீங்க, இப்படி எல்லாம் சொன்னாங்களே, நீங்க எதுக்கு இந்த மாதிரி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அவர் தன்னுடைய முகத்தை வந்திருந்தவங்களை நோக்கி திரும்புறார். திருப்பி சொல்றார், இன்ன அஃதல மா நுஇத்து ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நாங்க சேர்த்து வைத்துக்க கூடிய சொத்துக்களே ஆக பெருமதியான சொத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாரு. என்னுடைய வாழ்க்கையில 3 கட்டங்களை நான் தாண்டி இருக்கிறேன். 3 காலகட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. முதலாவது காலகட்டம் என்ன? லகத் ரஅய்துனி மா அஹதுன் அஷத்த புக்தன் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னி, என்னை விட இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை வெறுத்தவ யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் என்னை விட வெறுத்தவ யாரும் இருக்க முடியாது. வலா, ஆனால் சொல்லி போட்டு சொல்றாங்க, அப்படி இருந்த எனக்கு வலா அஹப்ப இலைய அன்யா, அதாவது அன் அகூன கத் இஸ்தம்கன்து மின்ஹு, எனக்கு எப்படிப்பட்ட ஆசை இருந்ததுன்னு சொன்னா, எனக்கு என்னைக்காவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் நான் அவரை கொலை செஞ்சிருப்பேன். நான் கொலை செய்யறதுக்கு அப்படி பிரியப்பட்டு கொண்டிருந்தேன் என்ற அவ்வளவு வெறுப்பின் காரணமாக நான் இருந்தேன். சொல்றாங்க, ஃபலவ் முத்து அலா ஸாலிகல் ஹால், அந்த நிலைமையில நான் மௌத்தா போயிருந்தேன்னு சொன்னால குந்து மின் அஹ்லின் நார், கண்டிப்பா நான் நரகவாதி தான். அந்த நிலைமையில இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்து, ஃபலம்மா ஜஅல அல்லாஹுல் இஸ்லாம ஃபீ கல்பி, என்னுடைய உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் இஸ்லாத்தை போட்டான். நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்தேன். ஃபகுல்து உபசுத் யமீனக ஃபலி உபாயுக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய கையை நீட்டுங்க. மதீனாவுல சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக உடன்படிக்கை செய்ய போகிறேன். ஃபபஸத யமீனா, தன்னுடைய வலது கையை நீட்டினார்கள். கால் கபத்து யதி, ரசூலுல்லாஹ் நீட்டின உடனே இவர் கையை மடக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் நீட்டுறாங்க, இவர் மடக்கிறார். அப்ப கேக்குறாங்க, மாலக யா அம்ர், அம்ரு என்னாச்சு, கையை நீட்ட சொல்றீங்க, நீட்டினா நீங்க மடக்கிறீங்க, மாலக யா அம்ர். அப்ப உடனே அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, எப்படி சொன்னா, அரத்து அன் அஷ்தரித், நான் உங்களோட கண்டிஷன் வைக்க போறேன். தஷ்தரித் பிமாதா, என்ன கண்டிஷன் வைக்க போறீங்க, என்ன கண்டிஷன் வைக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா, நான் இஸ்லாத்துக்கு வாரேன், நான் செஞ்சுக்கிற பாவம் கொஞ்சம் நிஜமெல்லாம் இல்ல, நான் இந்த இஸ்லாத்துக்கு செஞ்சுக்கிற அநியாயம் கொஞ்சம் நிஜம் அல்ல, உங்களுக்கு எதிராக நான் கொஞ்சம் பாவம் செய்யல, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், எனது பாவம் நான் இஸ்லாத்துக்கு வந்தா மன்னிக்கப்படுமா என்று கேட்கிறான். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அலிம்த யா அம்ர் அன்னல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்ல, இஸ்லாத்துக்குள்ள ஒருவர் வந்தால் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று உங்களுக்கு தெரியாதா? சில ஆட்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தா, புதுசா வந்தா அவர் மௌலா இஸ்லாமா, அவர் கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டியா, அவர் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணுமா. நம்ம ஆள் கொஞ்சம் பேர் நினைக்கிறது அவங்க தான் நம்மளை விட கிரேடு, நம்மளுக்காவது பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்தால் அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்ல, அவர் கடந்த காலத்தில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அம்ரே உங்களுக்கு தெரியாத, அன்னல் ஹஜ் யஹ்திமு மா கான கப்ல, ஹஜ் என்பது கடந்த கால பாவத்தை மன்னித்து விடும் என்று தெரியாதா கேக்குறாங்க. வமா கான சொல்லி போட்டு என்ன சொல்றாங்களா, வமா கான அஹதுன் அஹப்ப இலைய மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை விட எனக்கு இந்த உலகத்தில் யாரும் விருப்பமாக இருக்கல. வலா அஜல்ல ஃபீ ஐனி மின், என்னுடைய கண்களுடைய நான் கண்கள் அவருடைய கண்ணியத்தால் என்னுடைய கண்கள் நிரம்பி விட்டது. அந்த அளவுக்கு சொல்லிவிட்டு சொல்றாங்க, வலவ் முத்து அலா தில்கல் ஹால் லரஜவுது அன் அகூன மின் அஹ்லில் ஜன்னah, அந்த சிச்சுவேஷன்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அப்ப நான் மௌத்தா போயிருந்தா நான் சொர்க்கம் போய்ப்பேன்.
ஆனால் நான் இப்ப ஏன் அழுவுறேன் தெரியுமா? நான் சும்மா வல்லைனா மா நாங்க அஷ்யா மா அதிரி மஹாலிஃபிஹா, அதுக்கு பிறகு நிறைய பொறுப்புகளை நான் சுமந்து விட்டேன். அந்த விஷயத்துல எல்லாம் நான் எப்படி நடந்தேன் என்று எனக்கு தெரியல. இது ஏன் அழுவணும்? அவங்க ஏன் அழுகுறாங்க தெரியுமா? இறை தூதரை நம்ம சரியா பின்பற்றினோமா? அந்த தூதர் விஷயத்துல நான் ஒழுங்கா நடந்தனா? என் வாழ்க்கையை நான் இந்த கவலை மார்க்கத்தை அழிக்க நினைச்ச ஒரு மனுஷன், அல்லாஹ்வுடைய தூதரை கொல்றதுதான் இந்த உலகத்தில் எனக்கு விருப்பம்னு சொன்ன ஒரு மனிதன், இவ்வளவு காலம் நான் பொறுப்புகளை சுமந்திருக்கிறேன், அந்த பொறுப்பை நான் சரியா நிறைவேற்றிருப்பேனா என்று பயந்து அழுகிறாங்கண்டா. அவங்கள மாத்தினது என்ன சகோதரர்களே? அந்த முஹப்பத், அந்த அன்பு, அந்த பாசம், அல்லாஹ்வின் மீதும் தூதரின் மீதும் வைத்த அந்த நம்பிக்கை அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு சகோதரர்களே, கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே இந்த தலைப்பு கடல் மாதிரி தான். நிறைய விஷயங்கள் இப்படியே பேசிக்கிட்டு போனா போகலாம். இந்த விஷயம் நமக்கு போதும். இறை அன்புன்றது வெறும் அன்பாக உள்ளத்தோடு மட்டும் அது இருக்காம நமது செயல்பாடுகளை தூண்ட வேண்டும். இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு உறுதியை நமக்கு தர வேண்டும். எல்லா நிலையிலும் சுன்னாவை நாம் நேசிக்க வேண்டும். சுன்னாவுக்கு எதிரானவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். சுன்னாவோடு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு இந்த நேசம் நமக்கு வழிகாட்டவில்லை என்றால் அபூ தாலிபுடைய நேசம் தான். அந்த நேசம் வாழ்க்கையை மாத்தல, ஆனா நேசம் கடுமையாக இருந்தது. சில ஆட்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சித்திரம் வரைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ரோட்ல நின்று போராட்டம் நடத்துறதுக்கு வருவாங்க. ஆனா பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஆட்களை காணும். சுன்னாவை நோக்கி வாங்கன்னா ஆட்களை காணும். அதே ஆட்கள் சினிமாக்காரனுக்கு போய் அங்கேயும் பெரிய விழா நடத்துறான் போது இங்க ரசூலுல்லாஹ்னு பேர். இது என்ன? இது அபூ தாலிபுடைய நேசம் தானே தவிர இந்த நேசம் அல்ல. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முஹப்பத் ஏற்படுத்த வேண்டிய அந்த மாற்றம் இதுதான். எது? நாங்க வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும். ஒரு சுன்னா திருமணம் முடிக்க போறோமா, அல்லாஹ்வும் தூதரும் எனக்கு எப்படி திருமணம் முடிக்க சொன்னாங்க படிக்கணும். வியாபாரம் செய்ய போறோமா, எப்படி வியாபாரம் செய்வது, தூங்கணுமா எப்படி தூங்கணும், காலையில் எப்படி எழும்பணும், எப்படி சாப்பிடணும், ஹலால் எது ஹராம் எது, இதை நாங்க மாத்தலன்னு சொன்னால் நாங்க ரசூலுல்லாஹ் அன்பு வைக்கிறோம்ன்றது போலியான அது அன்பாகத்தான் அது மாறும். அல்லாஹு தஆலா அத்தகைய நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த அன்பு நம்மளை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த அன்பு நம்மளை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்தை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கின்ற ஒரு வேலையை இந்த மார்க்கம் நமக்கு தூண்ட வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக ஏற்றி அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக அன்பு வைத்து அந்த பாதையிலே பயணிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.